பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 4ஆம் திருமொழி 4ஆம் பாசுரம். சக்கர கையன் தடம் கண்ணால் மலர விழித்து ஒக்கலை மேல் இருந்து உன்னையே சுட்டி காட்டும் கான் தக்கது அறுதியேல் சந்திராசலம் செய்யாதே மக்கட்பெறாத மலடன் அல்லையேல் வா கண்டாய். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் யசோதை சந்திரனை பார்த்து சொல்கிறா, சந்திரா, இப்போ நீ வரலனாக்க என் கண்ணனுக்கு 2 கைகள் நான் நினைத்திருக்கிறாய். அவன் சக்கர கையன், தன் கையில் சக்கரம் வைத்திருக்கிறான். அது சக்கராயுதம். அது வந்தால் நீ தாங்க மாட்ட. அதுக்காக அருகில் வர பயப்படாதே. அவனது விசாலமான கண்களை மொட்டு மலர்வது போல மெல்ல மலர் விழித்து அனைவரையும் கடாட்சிப்பான். மண்ணில் இருந்த கண்ணனை பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை இடுப்பில் வச்சுட்டாளாம். உடனே அவன் அழ ஆரம்பித்த உடனே மண்ணில் விளையாடின்னு இருக்கான்னு தூக்கி இடுப்பில் வச்சுட்டான். ஆனாலும் பாரு, உன்னையே சுட்டி காட்டி கொண்டிருக்கிறான். சந்திரனே பார், உனக்கு இந்த பதவி தந்ததே கண்ணன் தானே. உனக்கேற்ற செயலை நீ செய்ய வேண்டாமா? கபடமாக ஏமாற்றாதே. குழந்தையை நீ பெற்றெடுக்காத மரடன் இல்லையே. குழந்தை ஆசைப்பட்டு உன்னையே சுட்டி காட்டி கேட்குறான் பார். அப்போ நீ வர வேண்டாமா? வரலேன்னா நான் இனி பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லி கொஞ்சம் கோபமாகவே சொல்கிறா. பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 4ஆம் திருமொழி 5ஆம் பாசுரம். அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுரா மழலை முற்றாத இளம் சொல்லால் உன்னை கூவுகின்றான். குழகன் சிறீதரன் கூவ கூவ நீ போதியேல் புழையில் ஆகாதே நின் செவி புகர் மாமதி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியவர் சொல்கிறார் பாரு, அந்த குட்டி கண்ணனை பாரு, அழகான அந்த திருவாலை எப்படி எச்சல் அமுது மாதிரி ஊறி ஊறி வருது. உன்னை எப்படி அதனால் கூப்பிட்றான் பார்த்தியா? அதனால உனக்கு புரிய மாட்டேங்குது. வாயில் எச்சில் வச்சுட்டு கூட்டா அமுதமான எச்சில் வேற, அது ஊறி ஊறி அப்படியே நுர போல் வந்துட்டே இருக்குது. அதில் மழலையாக பேசினா உனக்கு புரியுமா? புரிய மாட்டேங்கிறது. அவன் என்ன 10 மாதம் குழந்தை தானே. அந்த மழலை சொல் உனக்கு புரியாட்டா என்ன? இப்போ காதுக்கு இனிமையாக இருக்கும்ல, அதுக்காகவானு நீ வர வேண்டாமா? குழந்தைகள் முதிர்ச்சி அடைந்து பேச முடியுமா? அந்த மழலை சொல் தானே அழகே. எப்படி அழகாக உன்னை கூப்பிட்றான் பாரு மழலையில். அவன் நீ வந்தது உன் கூட கூடி நன்னா விளையாடுவான். ஏன்னா அவன் குழகன், எல்லாரோடையும் நன்னா விளையாடுவான், வேற்றுமையே பார்க்க மாட்டான். உன்னுடைய சகோதரியான மகாலட்சுமியை திருமார்பில் தரித்து கொண்டிருப்பதால் அவனுக்கு சிறீதரன்னு பேர். தரித்தின்னு இருக்கார்ல மார்பில். எப்படி மகாலட்சுமி சகோதரி அப்படின்னா 2 பேர் திருப்பார்கடல்லேருந்து தானே தோன்றினா. அதனால சந்திரனுக்கு அவள் சகோதரி மகாலட்சுமி. ஆனால் அதனால் அவன் வேறுபாடே பார்க்க மாட்டான். ஆனால் கண்ணன் உன்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கும்போது நிற்காமல் நீ போயிட்டே இருக்கியே. அப்படி நீ போயிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? உன் காதில் துவாரம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால தான் கண்ணன் உன்னை கூப்பிட்றது உனக்கு கேட்கலையா? ஒளியில் சிறந்திருக்கும் சந்திரனே வா, இப்போதே நீ வா அப்படிங்கிற பெரியாழ்வார் யசோதை.